Hi friends, me hi sir. ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு நாங்கள் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்திருக்கோம். நாளைக்கு வந்துட்டு ஒரு ஃபாரின் போகிறாங்கள, அதனால நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போன உடனே சாப்பிட்டுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். தம்பி ஃபுல் டே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கூட தான் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு விளையாண்டுட்டு இருந்தான். அடுத்து அன்னைக்கு நைட்டே பார்த்தீங்கன்னா பொங்கல்லாம் வச்சாங்க. இயர்லிங் மார்னிங் வந்துட்டு 4 o'clock நாங்கள் எல்லாருமே வந்துட்டு கிளம்பி போயிட்டு அங்கே வந்துட்டு தருணுக்கும் தியாவுக்கும் மொட்டை அடித்தாங்க. அண்ணி வந்துட்டு பூமுடி எடுத்துக்கிட்டாங்க. நாங்கள் போகும்போதே பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் வச்சு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து ஒரு 4 o'clock தான் போனோம். அப்பயே வந்துட்டு அவங்கள பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க. அவங்கள 1 மணிக்கே போயிட்டாங்க போல். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க ஊரில் வந்து பூசை போட்டிருந்தாங்க. அதனால தான் அண்ணி வீட்டில் வந்து தம்பிக்கும் பாப்பாவுக்கும் மொட்டை அடித்து காது குத்திடலான்னு சொல்லிட்டு அவங்க வந்து பிளான் பண்ணாங்க. அவர் ஊர்லேருந்தே வந்திருந்தாரு. செகண்ட் டைம் வந்துட்டு 4 o'clock மொட்டை அடிச்சுட்டு நாங்கள் மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 7:30க்கு மேலே மறுபடியும் நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு தம்பிக்கு வந்துட்டு காது குத்துனாங்க. ஸோ அதனால அங்கே போயிட்டு தருணுக்கு எல்லாம் காது குத்திட்டு செயின் போட்டார். எல்லாமே அங்கேயே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு மொட்டடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. க்ரௌடு கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. தருண் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழுதுகிட்டே இருந்தான். அப்படியே இவனையும் பார்த்தா இவன் ஒரு மாதிரி சோகமாயிட்டேன், எங்கே நமக்கு மொட்டை அடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயந்துட்டான் போல. இவன் ஒரு மாதிரியாவே இருந்தான். அப்புறம் மொட்டை அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சரியாயிட்டான். அப்புறம் காது குத்து ஃபங்க்ஷன்லேயும் வந்துட்டு பார்த்துக்கிட்டே இருந்தான். அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருந்தான். அப்புறம் சரியாயிடுச்சு. கறி விருந்து நல்லாவே சாப்பிட்டோம், ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அப்போ சொந்தக்காரங்களாம் வந்துட்டு நிறைய பேர் வந்திருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நிறைய பேர் வந்து தம்பி தூக்குனாங்க. பட் அவன் வந்து யார்கிட்டயுமே அவ்வளோவா போகவே இல்லை. ஆனால் கொஞ்சம் பேர்த்துட்டு போயிட்டு நான் விளையாண்டுட்டு இருந்தான். ஸோ அந்த டே பார்த்தீங்கன்னா ஜாலியாக போச்சு. சாப்பிட்டுட்டு அப்புறம் எங்கள் அக்காலாம் வந்திருந்தாங்க. எங்கள் அக்கா எங்களோட தம்பி எல்லாருமே வந்திருந்தாங்க. கொஞ்ச நேரம் அவங்க கூட விளையாண்டுட்டு இருந்தான். அப்புறம் அக்கா பசங்க கூட கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்துட்டு அப்படியே எல்லாத்துக்கும் பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவர் வந்துட்டு எல்லாமே பேக் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிட்டாரு. டுடே இன்னைக்கு ஆஃப்டர்நூன் தான் வந்துட்டு கிளம்புறோம் ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு. இன்னைக்கு டேவை நினச்சாலே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இன்னைக்கு அவர் வந்துட்டு ஃபாரின் கிளம்புறாருல, அதனால இன்னைக்கு ஒரு மாதிரி ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அந்த 2 days பார்த்தீங்கன்னா எனக்கு போனதே தெரியல. ரிட்டன் ஃபுல் டேவை அந்த 2 daysமே ரிட்டன் அவங்க அப்பா கூட தான் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.